வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs எல்எஸ்டி மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? ஜோதிடர்களின் துல்லிய கணிப்பு, ஜோதிட கட்டங்கள் யாருக்கு கை கொடுக்கிறது? அதாவது மார்ச் 22ஆம் தேதி துவங்கிய ஐபிஎல் தொடரானது தற்போது ஒரு மாதத்தை பூர்த்தி செய்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 37 லீக் போட்டிகள் முடிவடைந்த வேளையில் ஒவ்வொரு அணியுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்காக ஒவ்வொரு போட்டியிலும் கடுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க. இதன் காரணமாகவே இந்த தொடரின் ஒவ்வொரு போட்டியுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை அளித்து வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு போட்டியும் கடைசி பந்து வரை சென்று ரசிகர்களுக்கு விருந்து அளித்து வருகிறது. அந்த வகையில் ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே அணியும் இந்த தொடரில் தங்களது சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வராங்க. இதுவரை சிஎஸ்கே அணி 7 போட்டிகளில் விளையாடி 4 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலும் உள்ளது. ஆனால் கடைசியாக ஏப்ரல் 19ஆம் தேதி லக்னோவில் நடைபெற்ற போட்டியின் போது முதலில் விளையாடியிருந்த சிஎஸ்கே அணியானது 176 ரன்களை மட்டுமே குவிக்க அடுத்ததாக விளையாடிய லக்னோ அணி 19 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 180 ரன்களை குவித்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் தான் தற்போது லக்னோ அணியிடம் அடைந்த தோல்விக்கு பழிவேற்கும் விதமாக மீண்டும் ஒரு வாய்ப்பு சிஎஸ்கே அணிக்கு கிடைத்து உள்ளது. அந்த வகையில் இந்த தொடரில் இன்றைய தினம் நடைபெற இருக்கும் 39வது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி லக்னோ அணியை எதிர்கொள்ள உள்ளது. இந்த போட்டியானது சென்னை அணியின் சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் கடந்த போட்டிகள் அடைந்த தோல்விக்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த போட்டியில் பெரிய சம்பவத்தை செய்ய சிஎஸ்கே வீரர்கள் தயாராகி வருகிறார்கள். அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணியானது 7 போட்டிகளில் விளையாடி 3 தோல்வி 4 வெற்றி என புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலும் உள்ளது. அதேபோல் ஹோம் கிரவுண்டான சேப்பாக்கம் மைதானத்தில் தான் சிஎஸ்கே அணியானது மீண்டும் லக்னோ அணியை எதிர்கொண்டு விளையாட உள்ளது. ஏற்கனவே கடந்த போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக சிஎஸ்கே தோல்வியை சந்தித்து உள்ள நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் விளையாட உள்ளது. அதே போல இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிடர்கள் கணித்து கூறியிருக்காங்க. அதில் இந்த இரு அணிகளின் கேப்டன்களின் ராசியின் அடிப்படையில் யாருக்கு வெற்றி என்று துல்லியமாக கணித்திருக்காங்க. அதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ராசி கும்பம். கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, 8, 4 கூட்டு எண்களான 13, 22, 31, 40 ஆகும். இதில் 31 ருத்ராஜின் ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதே போல அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். இதில் மஞ்சள் நிறம் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அதே போல் அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பார்த்தோம்னா சனி பகவான் பார்வை இருப்பதால் இவருக்கு சனி, வெள்ளி, வியாழன் மட்டுமே அதிர்ஷ்ட நாள் ஆக ஒத்துப்போகிறது. ஆனால் போட்டி நடைபெறப் போவதோ செவ்வாய்க்கிழமைதான். இதனால் அதிர்ஷ்ட நாள் ருத்ராஜுக்கு இன்று சாதகமாக இல்லை. அதற்கடுத்தபடியாக லக்னோ கேப்டன் KL ராகுலுக்கு மேசராசி. மேச ராசியின்படி அதிர்ஷ்ட எண் 9, 18, 27. அதிர்ஷ்ட நாள் செவ்வாயின் பார்வை இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. அதே போல இந்த போட்டி நடைபெறுவது செவ்வாய்க்கிழமை தான். இதனால் KL ராகுலின் ராசியின்படி அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்து போகிறது. அதே போல அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தோம்னா சிகப்பு, வெள்ளை. ஆனால் அதிர்ஷ்ட நிறம் எதுவும் KL ராகுலுக்கு ஒத்து போகவில்லை. இதனால் ஜோதிட கணிப்பின்படி வெற்றி வாய்ப்பு என்பது 2 அணிகளுக்கும் சரிசமமாக உள்ளது என்று ஜோதிடர்கள் கணித்து கூறியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.